SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கடன் என்னும் மாய வலையில் சிக்க வைத்து பலரை காவு வாங்கிய கிரெடிட் கார்டு தற்போது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை காவு வாங்கியுள்ளது. சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் மனைவி 11 வயதில் மகன் 8 வயதில் மகள் என மகிழ்ச்சி திளைக்க குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணவன் தற்கொலைக்கான காரணம் தெரியாமல் கதறிய மனைவி உறவினர்களுக்கு தகவல் சொல்ல கண்ணனின் செல்போனை ஆராய்ந்த போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த நிலைமை என்ன வீடு எடுத்து போற அளவுக்கு செஞ்சது காரணமே RBL பேங்க், SBI பேங்க், கோடக் பேங்க் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமாக்கா இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன். அவங்க லிமிட் கொடுத்தது என்னவோ ஒரு RBL 60,000 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே 1 லட்சம் கட்டினேன். எனது தற்கொலைக்கு SBI, RBL, கொட்டக் வங்கிகள்தான் காரணம் என விவரத்தை கோரி கண்ணன் பதிவு செய்திருந்த இறுதி வீடியோக்கள் அவரது குடும்பத்தாரை கதிகலங்க வைத்தது. SBI, RBL, கோட்டக் போன்ற வங்கிகளிடமிருந்து கிரெடிட் கார்டு வாங்கி பயன்படுத்தி வந்த கண்ணன் கடன் தொகையை காட்டிலும் பல மடங்கு தொகையை வட்டியாக கட்டிய போதும் வட்டிக்கு வட்டி என கொட்டி போட்டு கொண்டே போனதால் அதிலிருந்து மீளவே முடியாத நிலையில் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்பட்டது தெரிய வந்தது. அவன் கடன் வாங்கணும்னு அவன் வாங்கலை சார். அவனை தூண்டுறாங்க. அவன் ஆசையை அவன் படிக்காதவன். அவன் படிக்கிறது 5வது படிச்சுட்டு அவனை யாராவது ஒருத்தர் கடன் வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கி ஒரு பொருள் வாங்க போனால் 2 பொருள் வாங்க வச்சிடறாங்க. வாங்க வச்சு அவன் கட்டினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் 2 மாதம் கட்டாமல் விட்டானா 3 மாதம் சேர்த்து கட்டுங்கன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணி அதே மாதிரி நம்ம போகிற இடத்துலாம் நம்ம கார்டை கொடுத்து அவனை ஆசையை தூண்டி ஏதோ ஒரு பொருள் வாங்கிடுறான். வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கலாம். பெட்ரோல் போட போன இடத்தில் கண்ணனுக்கு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கிரெடிட் கார்டு விற்பனை செய்யப்பட்டது அவரது வீடியோ மூலம் தெளிவாகும் நிலையில் 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த கண்ணனுக்கு அதனை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றியோ வட்டி விகிதங்கள் பற்றியோ தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பட்ட கடனை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என கண்ணன் எவ்வளவோ முயன்ற போதும் மனிதனை கடனாளியாக்கி பின்னர் வட்டி என்ற பெயரில் அவரது மானத்தை சிதைத்து இறுதியாக உயிரையே குடிக்கும் அளவுக்கு கிரெடிட் கார்டுகளின் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆபத்தான சூட்சுமங்கள் கண்ணனையும் காவு வாங்கியதுதான் மிச்சம். அந்த மாரி பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையை நிறுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கறதுன்றது வேறு, பிரெயின் வாஷ் பண்ணணுன்றது வேறு. ஓகே, பிரெயின் வாஷ் பண்ணவே கூடாது. பிரெயின் வாஷ் பண்ணால் அது மிகப்பெரிய தப்பு. அது அம்பேத்கர் சட்ட நூலில் எழுதினாரா என்னன்னு தெரியல. நீங்கள் ஏதிங்க வேணாம். இதோட நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. இதோட என் சாவோட முடியணும். இது மாதிரி பண்ணிட்டு அவங்க டார்ச்சர் பண்ண வச்சு இது மாதிரி நியாயம் பண்ணிக்கிறாருப்பா. இன்னைக்கு என் புள்ள குட்டியோட இருக்கிறதே ஒரு தேவைக்கு கடன் வாங்குவதற்கும் கிரெடிட் கார்டு என்ற பெயரில் மனிதனை கட்டாயப்படுத்தி கடனாளி ஆக்குவதற்குமான வேறுபாடுகளை கண்ணன் புரிந்து கொண்ட நேரத்தில் அவர் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்ததுதான் சோகமே. கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள், வட்டி விகிதங்கள் என எதை பற்றியும் சரியான புரிதலை ஏற்படுத்தாமல் போதிய அனுபவம் இல்லாத கண்ணன் போன்ற ஏழை வர்க்கத்தை குறிவைக்கும் வங்கிகளின் மோசடித்தனத்திற்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கையை கண்ணனும் அவரது வீடியோவில் முன்வைத்தார். எக்மோரில் தினத்தந்தி ஆஃபீஸ் முன்னாடி SBI பாரதாந்தில் அங்கே பெட்ரோல் பங்க்கில் ரெடியாக நிற்கிறாங்க. ஏங்க கிரெடிட் கார்டு வாங்கிக்கிங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லு அப்படின்ட்டு. இந்தமாரி இல்லாதவங்ககிட்ட ஆசையை காட்டினா அது கண்டிப்பாக ஆசை வரதான் செய்யும். ஆனால் இந்தமாரி கவர்மெண்ட்டு இதை உடல்னு வச்சிங்களேன், என்னமாரி ஏகப்பட்ட பேர் சேர்த்துருப்பான். பெற்றோரின் அரவணைப்போ ஆதரவோ இல்லாமல் தன்னைத்தானே சுயமாக கட்டமைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் கண்ணன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தற்கொலை என்னும் முடிவுக்கு தள்ளப்பட்ட தருவாயிலும் சோகத்தை தொண்டை குழியில் புதைத்து கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கசியாமல் கண்ணன் வெளியிட்ட வீடியோக்களே சாட்சியாக இருந்தன.
என்னை பற்றி பேசுகிற அருகதை எவனுக்கும் கிடையாது. ஏன்னா எவன் காலி நான் வீழ. ஏன்னா இது வரைக்கும் நானாக தான் இருந்தேன், நானாக தான் போகிறேன். என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவன் அவனை தான் சொல்லிட்டேன். அது மட்டுமின்றி பெற்ற பிள்ளைகளை நிற்கதியாய் தவிக்க விட்டுவிட்டு சாகப் போகும் தருவாயிலும் தான் பட்ட கடனை அடைத்துவிடு என மனைவிக்கு கண்ணன் அறிவுறுத்தியதை பார்க்கும்போது நெஞ்சு கணக்கிறது. முத்தூட் ஃபைனான்ஸில் வந்து பிரசாந்துன்னு போய் பாருங்க, சரியா? அவர்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லி வச்சுருந்தேன், எல்லா நகையும் ஒன்றா வச்சுருந்தா ஒரு 2 லட்சம் லோன் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த லோனை வச்சு நீ என்ன பண்ணுற, ராமனுக்கிட்ட ஒரு 1.5 லட்சம் ஊற்றுரு. அதுக்கப்புறம் வண்டி கடன் இருக்கு பாரு, அதை வந்து முச்சு விட்ரு. இப்படி வட்டி என்ற பெயரில் ஏழை நடுத்தர வர்க்கத்தின் உயிருக்கு உலையாய் மாறியிருக்கும் வங்கிகளின் போக்கிரித்தனத்துக்கு சம்பட்டி அடி அடிக்கப் போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்வியே எழுகிறது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.